இன்றைய செய்திகள், அரசு செய்திகள் மற்றும் தலைப்பு செய்திகள். வணக்கம். இன்றைய நாளின் முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தொகுத்து நடுநிலையான பார்வையில் உங்கள் முன் வழங்குகிறோம். வாருங்கள் செய்திக்குள் செல்லலாம். அரசியல் களம். அன்புமணியின் அதிரடி செயல்பாடு. அரசியல் விமர்சனங்கள் எப்போதும் சுவாரஸ்யமானவை. அந்த வகையில் தற்போதுள்ள அரசியல் சூழலை சுட்டிக்காட்டும் விதமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் போக்கை விமர்சிக்கும் வகையில் தனது உடல் மொழியால் வெளிப்படுத்தியது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. ஒரு மாற்று அரசியல் முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஸ்பாட்லைட் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு. ஊழல் புகாரில் சிக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விடுத்துள்ள எச்சரிக்கை நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை நிலைநாட்ட எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பாக கருதப்படுகிறது. இது அதிகார வர்க்கத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தாவக ஒழுங்கு நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தில் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட உறுப்பினர் எஸ். பாரத் கட்சியின் ஒழுங்கு விதிமுறைகளை மீறியதாக கூறி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். கட்சி விதிமுறைகளை நிலைநாட்டும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் நலம். கட்டணமில்லா உதவி எண். மனநல ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. மாணவர்கள் தேர்வு பயம், பதற்றம் அல்லது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டால் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எண் 14416 அல்லது 104 ஆகிய உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச செய்தி. சீனாவின் நிலச்சரிவு. சீனாவின் சொங்கிங் நகரில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்புகள் மண்ணில் புதைந்த சூழலில் அங்கு மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நாமும் பிரார்த்திப்போம். கள ஆய்வு. விடுதியில் முதல்வர் விஜய். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதிகளில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுடன் அமர்ந்து கலந்துரையாடிய அவர் அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். குறைகள் அனைத்தும் விரைவில் களையப்படும் என அவர் உறுதியளித்துள்ளதாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அரசியல் சர்ச்சை. கோவை மாநகராட்சி நிகழ்வு. கோவை மாநகராட்சியில் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி அவர்கள் ஊழல் குறித்து கேள்வி எழுப்பியதால் இடைநீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் பேசும் பொருளாகியுள்ளது. இந்த செயலை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் கண்டித்துள்ளதோடு அவை சார்ந்த செயல்பாடுகள் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். கோரிக்கை. அம்பேத்கர் சிலை திறப்பு. அம்பேத்கர் சிலை திறப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை அனுமதி அளிக்கும் வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது பொதுமக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. உள்கட்டமைப்பு. சென்னை கன்னியாகுமரி சாலை திட்டம். தமிழகத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை திட்டம் குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முக்கிய அப்டேட்டுகளை வழங்கியுள்ளார். இது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம். சட்டவிரோத கருக்கலைப்பு தடுப்பு. சங்கராபுரம் அருகே செயல்பட்டு வந்த தனியார் கிளினிக் ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் கருக்கலைப்பு செய்யப்பட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அதிகாரிகள் அதிரடியாக சென்று சீல் வைத்துள்ளனர். சட்டத்திற்கு புறம்பான மருத்துவ செயல்பாடுகளை தடுக்க அரசு எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல். பள்ளிக்கரணை விவகாரம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்த உத்தரவை எதிர்த்து கட்டுமான நிறுவனங்கள் தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இயற்கை பாதுகாப்பு. மாஞ்சோலை மாற்றம். மாஞ்சோலையில் இருந்த தேயிலை எஸ்டேட் நிறுவனங்களின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டுள்ளன. அந்த பகுதியை மீண்டும் அடர் வனமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக மத்திய குழு விரைவில் ஆய்வு செய்ய வரவுள்ளது. இது வனப்பகுதியின் இயற்கை சூழலை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது.
கல்வித்துறை விடுதிகளில் அடிப்படை வசதிகள். சென்னை விடுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்த மாணவர்கள் தங்களின் ஆதங்கங்களை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களிடம் வெளிப்படுத்தியுள்ளனர். சாப்பாட்டில் தரம் மற்றும் மின்சார பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து மாணவர்கள் சுட்டிக்காட்டிய நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. அரசின் கவனத்திற்கு சிக்கல்களை கொண்டு செல்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொது சேவை ஆர்டிஓ அலுவலக பணிகள் முடக்கம். திருச்செந்தூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் கடந்த ஒரு மாதமாக மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடம் காலியாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் வாகன பதிவு மற்றும் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான பணிகள் முடங்கியுள்ளன. பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் விரைவில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சட்டத்துறை சிபிஐ விசாரணை கோரிக்கை நிராகரிப்பு. குதிரை பேரம் தொடர்பான ஒரு வழக்கு விசாரணையை சிபிஐ அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என்று கோரப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சட்டப்பூர்வ வழிமுறைகளின்படி இந்த முடிவை நீதிமன்றம் எடுத்துள்ளது. உள்கட்டமைப்பு சாலை பணி ஆய்வு. தச்சூரில் பெய்யும் மழையையும் பொருட்படுத்தாமல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சாலை பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரையிலான சென்னை எல்லை சாலை திட்டம் ஓராண்டுக்குள் நிறைவடையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மோசடி தடுப்பு சிப்காட் நில விவகாரம். சிவகங்கை சிப்காட் தொழில்துறைக்கு சொந்தமான நிலத்தை தருவதாக கூறி 90க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்த கும்பல் குறித்து பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். வட்டாட்சியருடன் சென்று பொதுமக்கள் காவல் நிலையத்தில் கொடுத்த இந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏமாற்றங்களை தவிர்க்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு அவசியம். விழிப்புணர்வு போதை எதிர்ப்பு பேரணி. ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் போதை வேண்டாம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. செங்குன்றம் பகுதியில் பொதுமக்களிடம் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீதித்துறை நீதிமன்றங்களில் கழிப்பறை வசதி. நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் முறையான கழிப்பறை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வசதி இல்லாத நீதிமன்றங்களில் கட்டுமான பணிகளை தொடங்கி ஆதாரங்களை சமர்ப்பிக்க தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். நிதி பற்றாக்குறை இருந்தால் மது மற்றும் புகையிலை மீது கூடுதல் வரி விதித்து இந்த செலவுகளை மேற்கொள்ளலாம் என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தையும் நீதிமன்றம் முன்வைத்துள்ளது. நிர்வாகம் லஞ்ச ஒழிப்பு சோதனை. நிர்வாக செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர், புதுக்கோட்டை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலை வட்டாட்சியர் அலுவலகங்களில் இந்த ஆய்வு நடைபெற்றது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கவனத்தை பெற்றுள்ளது. சமூக மேம்பாடு 21 ஆண்டுகால காத்திருப்பு. ஒரு கிராமத்தின் நீண்டகால கனவு நனவாகியுள்ளது. சுமார் 21 வருடங்களுக்கு பிறகு ஒரு கிராமம் விழாக்குளம் பூண்ட நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதிக்கு தேவையான பாதையை சரி செய்து கொடுத்து மக்களோடு மக்களாக கலந்து அமைச்சரே அந்த விழாவை சிறப்பித்தது மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பிணைப்பை வெளிப்படுத்துகிறது. தேசிய முக்கியத்துவம் புதிய மசோதா குறித்த தகவல். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்கள் அல்லது அதற்கு இடையூறு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் வகையிலான புதிய மசோதா வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேசப்பற்றையும் தேசிய ஒற்றுமை வலுப்படுத்தும் நோக்கிலே இந்த மசோதா கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகிறது. அரசு அறிவிப்பு பதிவு கட்டண விலக்கு. மின்சார வாரியத்தின் பொதுநல திட்டங்களுக்காக நிலத்தை தானமாக வழங்கும் நபர்களுக்கு ஒரு முக்கிய சலுகையை பதிவுத்துறை அறிவித்துள்ளது. இனி மின் வாரியத்திற்கு நிலத்தை தானமாக வழங்கும்போது அதற்குரிய அரசு முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணத்தில் முழுமையான விலக்கு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சந்திப்புகள். தலைமைச் செயலகத்தில் முக்கிய நிகழ்வுகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை மத்திய இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். அதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும்
முதலமைச்சரை சந்தித்து மாநில நலன் சார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நெகிழ்ச்சியான சம்பவம். மனிதாபிமான உதவி. டெல்லி விமான நிலையத்தில் தனது வாழ்நாளின் முதல் விமான பயணத்தின் போது செல்ஃபி எடுக்க தெரியாமல் ஒரு பயணி சிரமப்பட்டார். இதை பார்த்த பெங்களூரை சேர்ந்த ரயாஸ் என்ற இளைஞர் அந்த பயணிக்கு முன்பின் தெரியாதவர் என பாராமல் அன்புடன் உதவி செய்தார். இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது. மனிதநேயம் இன்றும் உயிருடன் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. தொழில்நுட்பம். சிறார்களின் பாதுகாப்பிற்கு மெட்டா நிறுவனம் சமூக வலைத்தளங்களில் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மெட்டா நிறுவனம் புதிய முயற்சியை எடுத்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் தற்கொலை தொடர்பான வார்த்தைகளை பற்றி சிறார்கள் தேடினாலோ அல்லது பேசினாலோ உடனே அது குறித்த எச்சரிக்கை அலர்ட் அவர்களின் பெற்றோருக்கு செல்லும் வகையில் ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் உலக அளவில் இந்த வசதி நடைமுறைக்கு வரவுள்ளது. அரசியல் களம். இந்தியா கூட்டணி மற்றும் திமுக தேசிய அளவிலான தற்போது பல மாற்றங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அதே சமயம் கொள்கை ரீதியாக திமுக மற்றும் பாஜக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என்றும் தொகுதி மறுவரையற்ற மசோதாவில் திமுக உறுதியாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமூக அக்கறை. கேரள சிறுமியின் நெஞ்சார்ந்த கடிதம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் மாரடி ஊராட்சியில் குழந்தைகள் விளையாடும் பகுதியில் கள்ளுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5ஆம் வகுப்பு சிறுமி மரியா சஜேஜ் மாநில முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி முதல்வர் சதீசனிடம் அவர் விடுத்துள்ள கோரிக்கை பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நிர்வாகம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தனது சுய விவரங்களை லேப்டாப்பில் நேரடியாக பதிவு செய்தார். மேலும் அரசு திட்டங்கள் அனைவருக்கும் சரியாக சென்றடைய மக்கள் அனைவரும் கணக்கெடுப்புக்கு உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் உங்கள் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். போக்குவரத்து. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து நோக்கி இந்தியா ஒரு பெரிய படியை எடுத்து வைத்திருக்கிறது. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ரயிலின் டிக்கெட் கட்டணம் வெறும் 5 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. 2600க்கும் மேற்பட்ட பயணிகள் ஒரே நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய இது எதிர்கால போக்குவரத்தின் மைல்கல்லாக கருதப்படுகிறது. எளிமை. முதலமைச்சரின் அணுகுமுறை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது உதவியாளரிடம் இருந்த குடையை தானே கையில் வாங்கி கொண்ட காட்சி சமூக வலைத்தளங்களில் பலரது பாராட்டை பெற்றுள்ளது. இது அவரது எளிமையான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சர்வதேச அரசியல். அமெரிக்க மசோதா. சர்வதேச வர்த்தகத்தில் புதிய திருப்பமாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் மசோதா ஒன்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல எம்பிக்களின் ஆதரவை பெற்றுள்ள இந்த மசோதா குறித்து உலக அளவில் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இலக்கு 2031க்குள் சேரி இல்லா நகரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 2031ஆம் ஆண்டுக்குள் சேரி இல்லா நகரங்கள் என்ற இலக்கை அடையவும் அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது குறித்தும் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நிதித்துறை. குதிரை பேர வழக்கு. தாவக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 பேர் ஜாமீன் கோரி சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இதனை அடுத்து நீதித்துறை அந்த 3 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் 7 தொகுதி இடைத்தேர்தல் குறித்த விளக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார்
முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளார். தற்போது அந்த தொகுதியின் ராஜினாமாக்கள் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வந்த பின்னரே தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று தெளிவாக தெரிவித்துள்ளார். சட்ட நடைமுறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசின் செயல்பாடு, முதல்வரின் திடீர் ஆய்வு. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நடத்திய திடீர் ஆய்வு நிர்வாகத்துறையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஆய்வு குறித்து சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கூறுகையில், முதல்வரின் வருகை குறித்து எங்களுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்புதான் தகவல் கிடைத்தது. இந்த திடீர் ஆய்வு மூலம் குறைகளை கண்டறிந்து அடுத்த முறை அவர் வரும்போது அனைத்தும் சரி செய்யப்பட்டிருக்கும் என்று உறுதியளித்துள்ளார். பாதுகாப்பு. கோவை மாநகரில் புதிய காவல் நிலையங்கள். கோவை மாநகரத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் விதமாக கூடுதலாக 3 புதிய காவல் நிலையங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சரவணம்பட்டி, பிளமேடு மற்றும் சிங்காநல்லூர் காவல் நிலையங்களின் எல்லைகளை பிரித்து கணபதி, காலப்பட்டி மற்றும் இருகூர் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதற்கான பரிந்துரையை தமிழக அரசுக்கு மாநகர காவல்துறை அனுப்பியுள்ளது. அரசியல் நகர்வு. தேர்தல் வழக்கு வாபஸ். கரூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த தேர்தல் வழக்கை தாவக வேட்பாளர் மதியழகன் தற்போது வாபஸ் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர் தாவக கட்சியில் இணைந்திருக்கும் சூழலில் இந்த சட்டப்பூர்வமான முன்னெடுப்பு அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.